தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கருணநாதன் இளங்குமரன் தலைமையிலே இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ராமநாதன் அர்ச்சுனா, தென்மராட்சி பிரதேச செயலர் பிரான்சிஸ் சந்திரா சத்யசோதி, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் 83 பேர். அதுல சிங்கள குடும்பத்தில் இப்ப எத்தனை வீடுகள் ஆக்கள் இருக்கலாம்? அதான் அந்த எத்தனை வீடுகள்லாம் ஆக்கள் இருக்கணும். பிரேச அந்த டிஎஸ் 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 ஆர் அந்த ஏரியா ஜிஎஸ் எத்தனை வீடுகள் சிங்கள எத்தனை பேருக்கு அதுல? மிச்ச வீடுகள்ல வித்துட்டாங்க. அப்ப அரசாங்கம் வீட்டை கொடுக்க அவங்க திருப்பி வித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க 3500 பேருக்கு வீடு கொடுக்கல. இது என்ன? எனக்கு என்எஸ்டி தியரியே விளங்கல. நீங்க கொடுத்தா அறுதி உறுதியோட தான் கொடுத்துருக்கீங்களா விற்கக்கூடிய மாதிரி? அப்ப நான் கேட்கிறேன்னா 10-15 வீடும் எடுத்து கொடுக்கல தமிழாக்களுக்கு உறுதி கொடுத்தாங்க. எந்த அரசாங்கம்? எந்த அரசாங்கம்? நல்லாட்சி அரசாங்கத்துல அதுக்கு முதலா இல்லையே நான் கேட்கிறேன்டா. அங்க வீடு கட்டிக்கிறது சும்மா அடக்கு. ஆனா இங்க எத்தனையோ பேர் வந்து பேங்க்ல லோன் எல்லாம் எடுத்து போட்டு அங்க வந்து சனம் போராடி கொண்டு. அப்ப எனக்கு விளங்கல என்னடா, ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுக்குறோம் சிங்களீஸுக்கு அவங்க காசுக்கு விற்கிறாங்க, தமிழாக்களுக்கு வீடு கொட்டில் குடிசா அப்படிதான் இருக்கு. அது என்ன ஜஸ்டிபிகேஷன் தான் கேட்கிறேன். செய்தா இந்த அரசாங்கம் மாற்றணும். வித்தாக்கள் இருக்கிறமே வேண்டாங்க. இப்ப இப்படி நடக்குன்னு பாருங்க. ஜாழ்ப்பாணத்துல நீங்க இண்டஸ்ட்ரியல் இருக்கிறீங்க, நீங்க இதுல பார்த்து கதைக்கு எல்லாம் வேணும். பழைய அரசாங்கத்துல செய்யறா இந்த அரசாங்கத்திலே மாத்தலாம் செய்யலாம் தானே. நாங்கள் என்ன நாங்க 3000 முல்லைத்தீவுல இப்பவும் கொட்டிகளுக்குள்ள இருக்கு சனம். நீங்க செய்யத்தானே வேணும். நீங்க அரசாங்க அதிபருக்கு போட்டு ஆளுநர் போட்டு செய்யணும். வழங்க வேண்டியது நான் உங்கள்ட்ட நோக்கி தான் கையை நீட்டுறேன். இது முதல்ல அரசாங்கம் விட்ட போல உங்களோட அரசாங்கம் விட்ட போல இல்ல தானே. உறுதி கொடுத்தா பிறகு அவங்களுக்கு சட்ட ரீதியான ரைஸ் எல்லாமே இருக்குது. அவன் விற்கிறதோ விற்காதோ. இப்ப நாங்களும் கூடுதலாக வேண்டது வேண்டி நிற்கிறாங்க, நம்மளாக்களும் வேண்டி இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒன்று இருக்குது. இப்பயும் இங்கேயும் முதல் உறுதி கனவேர் வேண்டி போட்டிருக்கிறோம். கொடுத்து போட்டு பொமிட்ட வந்து உறுதியா மாத்துறது கொடுத்திருக்கிறோம். அப்ப எங்க அரசாங்கம் உறுதியை கொடுக்க போகுது. உறுதி கொடுத்தோன்னா கை மாத்தலாம், சகோதரனுக்கு கை மாத்தலாம், அல்லது விற்கலாம், பேங்க்ல கொண்டு அடகு வைக்கலாம். அந்த ரைஸ் இருக்குது. அப்ப இதை வந்து சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்குது. அப்ப சட்ட ரீதியாக நாங்க முந்தைய அரசாங்கம் உறுதி பத்திரம் எல்லாமே வழங்கிட்டுது. அப்ப ஒரு ஆளுக்கு உறுதி பத்திரம் வழங்கினத எந்த நடவடிக்கையும் இல்லாம நாங்கள் மீளப்பெறையிலாக ஒரு நடவடிக்கையில இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பழைய 3000 சட்ட வீட்டு கொடுக்க இருக்குது. வீட்டு திட்டம் இலங்கை பூரா 50,000 கிட்ட சஜித் வீட்டு திட்டம் கொடுத்து 50,000 வீடுகள் கொடுக்க இருக்குது. அதுகளுக்கு நாங்க நடைமுறைக்கு போகணும். இல்லையா உறுதி கொடுத்ததுல போய் நாங்கள் நாங்க அதுல சொன்னாங்க பிரதேச நடைமுறைக்கு அமைய அவையில் சட்ட ரீதியாக எடுக்கலாம். உங்களுக்கு வரி கட்டணும். ஒரு இடம் கட்டுறா வருமான பதிவு ஒன்று டேக்ஸ் ஒன்று கட்டத்தானே வேணும். அதுகளுக்கு நடவடிக்கை வாங்க. வித்ததுகளுக்கு நாங்க ஒன்றுமே சட்ட ரீதியாக அந்த கருத்து என்ன பொறுத்தவரையில உங்களோட பக்கத்துல இருந்து வாரது நினைக்கிறேன் தவறு. ஏனென்றால் வட மாகாணத்துல வந்து இந்த கரையோர மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 6000 ஏக்கரை வந்து நீங்கள் சுவீகரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்ற காலப்பகுதியில வந்து நீங்கள் ஒரு வர்த்தமானியை வந்து வெளியிட்டு 3 மாசத்துக்குள்ள அந்த காணிகளை தனியார் காணிகளை வந்து உறுதிப்படுத்தாட்டி நீங்கள் அதை அக்வயர் பண்ண போறீங்க. சரிதானே? அது தனியார் காணி. அதுல கிட்டத்தட்ட 90% ஆட்கள் இங்க இந்த அரசாங்கங்களால வந்து பயங்கரவாதிகள் என்று பொய் குற்றச்சாட்டுகளை முன்வச்சு இங்க தொடர்ந்து இருந்தால் வந்து கைது செய்யப்படுவீனம் இல்லாட்டி கொலை செய்யப்படுவீனம் என்ற பயத்துல வந்து வெளிநாட்டுக்கு ஓடினவன்.
அப்ப சொல்றேன் அதே இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து தங்களுடைய காணி என்பதை வந்து உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலையும் நீங்கள் வந்து உங்களுடைய அரசாங்கம் வந்து அதை சுவீகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துறீங்க. இல்ல நான் அப்ப இங்க உண்மையிலே வந்து உண்மைக்கு புறனாக சிங்கள மக்கள் ஏதோ இங்கே வாழ்ந்ததாக சொல்லி அவர்களுக்கு வந்து இந்த அரசு காணிகளை வந்து ஒதுக்கி போட்டு அந்த மக்கள் வந்து அந்த காணியில வாழாமல் அதை விரும்பினபடி வந்து செய்யறதுக்கு வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அது எப்படி தமிழாக்களுக்கு வந்து தமிழாக்களுடைய சொந்த காணி பரம்பரை காணி அதை இங்கே இருந்து துரத்தப்பட்டு வெளிநாட்டுக்கு போக அதே இந்த காணியை 6000 ஏக்கரை வந்து நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பாக்குறீர்கள். ஆனால் இங்க சட்டவிரோதமாக இங்க ஒரு நாளும் இருக்காதவர்களுக்கு வந்து ஒரு இனவாத நோக்கத்தோட வந்து ஒதுக்கப்பட்ட காணிகள் அவங்க இல்லாமல் இருக்க வந்து நீங்க சொல்றீங்க தொடரலாண்டு. அது எப்படி? சரி நான் ஒன்று சொல்றேன். நீங்கள் அப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல நான் ஒன்று சொல்றேன். அரசாங்கமே வந்து குற்றச்சாட்டு கொண்ட மஹிந்த ராஜபக்ச காலத்துல வந்து ஒதுக்கப்பட்ட காணிகள். சரி சொல்லி முடிஞ்சுதான் சொல்றேன். அப்ப நீங்க அதை சொல்லலாம். நீங்கள் என்ன செய்யணும்டா உண்மையிலே வந்து அந்த காணிகள்ல வந்து அந்த ஆக்கள் இருக்காட்டி நீங்கள் அந்த காணிகளை வந்து திரும்ப எடுத்து காணி இல்லாத தமிழ்நாக்களுக்கு உண்மையில கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதான் நீங்க செய்யணும். இல்ல நாங்களோட சொல்றோமே நாங்கள் தமிழ் மக்கள் காணிகளை சுவீகரிக்க இல்லை. இலங்கையிலேயே நான் அந்த காணி கூட்டத்துக்கு போய் 70% சுவீகரிக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க அது முழு உலகத்துக்கு நாங்கள் போய் சொன்ன இடத்துல கடைசியில வந்து பிரதமர் வந்து வாக்குறுதி கொடுத்தது வந்து தாங்கள் அதை எடுக்க மாட்டோம் சொன்னதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த வர்த்தமானியை வந்து வாபஸ் பெற இல்லை. கடைசியில வந்து வழக்குக்கு போய் அதை நிப்பாட்டப்பட்டது. இல்ல நான் ஒன்று சொல்றேனே பார்லமெண்டத்தில் கதைக்கின்ற கதைங்க. அடுத்தது நான் ஒன்று சொல்லணே நாங்க வர்த்தமானி வெளியிட்டு இருந்தாங்க. ஏனென்றால் 70% காணி பிரச்சனை செய்தி இல்லை. எந்த காணியை நாங்கள் அரச காணி என்று இனங்கண்டா சேலத்திலாம் கொடுக்க போறோம். நாங்கள் இந்த சிங்கள குடியேற்றத்தை போறதில்லை. இனவிரிசல குழப்ப குடியேற்றத்தில் மேற்கொள்ள போறதில்லை. ஆணித்தனமா நாங்க சொல்றோம், அடிச்சு சொல்றோம். அப்ப இன்றைக்கு காணி பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2 உறுதி இருக்குது. அடிவர்றாங்க. அப்ப வெற்றிலக்கணி பக்கம் புள்ளாயே அரச காணிகள் இருந்திருக்குது. எல்லாமே பெரிய பெரிய ஆக்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லோயர் மேல கூடாக சட்டத்தினை கூடாக உறுதிகள் எல்லாம் முடிச்சு விட்டும் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கான பொறுமுறை கொண்டு போகணும். சாதாரண மக்களுக்கு காணி இல்லை. அப்ப நாங்கள் இயன்ற அளவு செய்வோம். இத நீங்க பார்லிமெண்ட்ல கதைக்கிறா போட்டு கதைக்கலாம். பிரேசவேல ஒரு நிமிஷம் பிரேசவேல நீங்க தான் சொன்னீங்க சாவச்சேரி பிரதேசவில வீடு இல்லாம அப்ளை பண்ணி எத்தனை பேர் இருக்கணும்? பிரதேச சொல்லுங்க. 563 பேர் வீடு இல்லாம இருக்கணும். ஆனா இங்க கிட்டத்தட்ட 250 வீடு கட்டி சிங்களீஸ் கொடுத்துருக்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. அதுல 57 பேர் சிங்களீஸ் அதுல கொடுத்துருக்கீங்க. அதுல இப்பவும் பாவிக்காம இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடாது உறுதி கொடுத்துட்ட வேண்டி அரசாங்கம் கொடுத்த. அப்ப ஒரு நிமிஷம் போடுறா சார் நான் காய்க்கும் நான் குழப்பையில தானே உங்களையும் நீங்களும் குழப்ப வேணாம். நீங்கள் இது அரசாங்கம் கொடுத்தது. இப்ப நீங்கள் தான் அரசாங்கம். சோ இந்த 14 வீடுகள் இதுல லிஸ்ட்ல கிடக்க 14 வீடு கூட இருக்கு. எத்தனை பேர் சாவச்சேரியில எங்களுக்கு ஓட் போட்ட சனம் இப்பவும் கொட்டில இருக்கு. அப்ப நாங்க அதையெல்லாம் ராசா திங்க் பண்ணணும். இது அரசியல் ஒன்றும் இல்லை. இதை நாங்க அதையெல்லாம் திங்க் பண்ணணும். நான் கேட்கிறேன் சொன்னா அந்த சனத்துக்காவது இந்த 14 வீடு எடுத்து கொடுக்கறதுக்கு கூட உங்களை அரசாங்கத்தால இயலாதான்னு தான் கேட்கிறேன். அதுதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதைத்தான் கேட்கிறேன் ஒழிய உங்கள அரசியல் கதைக்கல. இதுல இல்ல இது தொடர்பாக நீங்க பார்லமெண்டத்துல கதைங்க. அங்கதான் முடிவெடுக்கணும். இதை நாங்க வேணுமெண்டா மாவட்ட சட்ட மாவட்ட இந்த இடத்துல வந்து நாங்க சொல்றோம் என்னென்றால் இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து நாங்கள் இதை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு முடிவு போறதுக்கு வந்து முடிவெடுத்து போட்டு விஷயம் அங்க பேசுவோம். இந்த விஷயத்த ஜெஃப்னா டிசிசிக்கு போடுவோம். அங்க கதைப்போம். பார்லிமெண்ட்ல கதைக்கிற பிரச்சனை இல்ல ராசா. நீங்க அரசு வந்து அப்படி என்றா முழுமையான பார்லிமெண்ட்ல ஒரு சட்டமூலம் இயற்றணும். உறுதி கொடுத்திருந்தாலும் அவை விப்பினமா இருந்தா மீளப்படுறதுக்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற ஒரு சட்டமூலத்தை அமெண்ட் பண்ணி தான் கொண்டு வர. நீங்க சொல்றது சரி. உறுதி கொடுத்தால் வந்து அரசாங்கம் அதுக்கு பிறகு வந்து தலையிடக்கூடாது. ஆனா 1000 ஏக்கர் வடமாகாணத்துல வந்து கரையோர பிரதேசத்தை வந்து நீங்க சுயீகரிக்கிறதுக்கு வெளிக்கட்டுனீங்க. தனியார் காணி நாங்க மீள பெற்றிருக்கிறோம்.
முந்தைய அரசாங்கம் இருக்க இதே பார்லமெண்ட் கஷ்டமா இருக்கலாம். எம்பிக்காரருக்கு சிங்கள குடியேற்றங்களுக்கு உங்களுக்கு தொடையலான்னு சொல்றதும் தமிழர்கள் காணிகளை பறிக்கிற நேரத்தில் அதை பறிக்கலாம்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் கேட்கறதுக்கு. சொல்றேன் அமைதியா கேளுங்க. இல்ல இதை ஏன் கலைக்கிறோம்டா இது நாளைக்கு நாங்கள் இருக்கிற காலத்துல நடந்தேன்னு சொல்லப்படக்கூடாது. கலைக்கிற இல்ல தேவைப்படுற நேரம் மட்டும் கலைக்கிற பொய் சொல்ற நேரத்துல அதை அம்பலப்படுத்துற சொல்றேன். அதான் இப்ப நாங்க என்ன இது நாங்கள் இப்படியே விட்டுட்டோம்டா இது ஒரு பிராக்டிஸா போயிடும். அடுத்த அரசாங்கம் அதான் செய்யும். இப்ப கிவிலோயாண்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே கையீட்டில கூட காணி உரிமையாளர் காணியோடையும் இருக்கணும். அங்கதான் கட்டுப்பாட்டு இருக்கு. காணி உரிமை ஒருத்தோட இருக்கணும். வழிவடக்க பாருங்க அங்கேயும் எத்தனை வசனம் உதவியோட போடுவான். அரசாங்கம் இருக்கிற நீங்க நான் என்ன இளங்க சொல்றேன், நீங்க அரசாங்கம் ராசா நீங்க உங்களோட கேபினெட்ல இருக்கிற உங்களோட மினிஸ்டரோட கதைக்கோணும் எங்கட இடத்துக்காண்டு தான் உங்களோட கேட்கிறேன். மறுபடியும் உங்களை நோக்கி கை நீட்டல இங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் அதாவது ராணுவ அதிகாரி மற்றது நீங்க உங்க பிரதேசத்துல குடும்ப கார்டு இல்லாதவர்கள் விடுதலை வழங்குவீங்களா? இல்ல ஒன்றுதானே இல்ல ஒன்றுதானே இந்த கருத்துக்களை கருத்துக்களை தெரிவிக்கலாத வகையில சர்வாதிகாரத்தில் ஆட்சி இருந்தபடியே தான் இப்படி இருந்தது. இன்றைக்கு ஜனநாயக ரீதியில எல்லாமே டிசிஷனை போட்டு தான் எடுக்கிறோம். நாங்கள் எந்த வகையிலுமே நிதானமா கையாண்டு கொண்டு நிதானமா கொண்டு வரோம். சில விஷயங்களை நீங்கள் ஒன்று சொல்றாங்க முந்தைய அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் வித்தியாசம் அதை யோசிங்க. அந்த கடும் ஜனநாயகவாதிகள் என்று நீங்க நச்சு கொண்டுதான் உங்கள்ட்ட நான் கோரிக்கை விடுக்கிறோம். நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் சட்ட ரீதியான சிக்கல் ஒன்று இருக்குது. அது சட்ட ரீதியா தான் முடிவெடுக்க முடியும். சும்மா நீங்கள் அரசு உத்தியோகத்தில் கொடுத்திருக்கீங்க. அதை விட குடும்ப கார்டு 19 ரெக்கார்டு குடும்ப கார்டு இருக்குது. பேர் லிஸ்ட் போடுறோம். நாங்கள் எல்லாமே பேர் லிஸ்ட் போட்டு தான் செய்கிறோம். அரசாங்கம் சொன்னது இனப்பெரம்பல பாதிக்கிற மாதிரி உங்களோட அரசாங்கத்துல நடக்காது. சோ நாங்கள் இது ஆதாரத்தோட இருக்கணும். இனப்பெரம்பல குழப்பி இருக்கணும். அதைத்தான் உங்கள்ட்ட கேட்கிறோம். உங்களோட இதை எடுத்து பாருங்க. தேர்தல் விஞ்ஞாபனத்தை இனப்பெரம்பலுக்கு எதிரானாக்கள் நீங்கள் ஆனால் கிவிலோயா கொண்டு வரீங்க. இப்ப இது நடந்திருக்கு. அதான் கதைக்கிறோம். குடியேற்ற திட்டம் மேற்கொள்ளப்படாது. சரியா?